பெரம்பூர் சம்பவத்தில் கொல்லப்பட்டவர் பற்றின திடுக்கிடும் தகவல்கள் தற்போது கிடைத்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்க நாம கேட்கலாம். சாலமன் வணக்கம். தற்போது என்ன அப்டேட் சாலமன்? பெரம்பூர் ரயில் நிலையத்துல தலையில் உடல் மட்டுமே ஆண் சடலமானது கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில அந்த கொலை வழக்குல பல்வேறு கட்ட தகவல்களானது கைது செய்யப்பட்டவரிடம் விசாரணை மேற்கொள்ள போது அடுத்தடுத்து பல்வேறு திடுக்கிடும் தகவல்களானது வந்திருக்கிறது. இந்த கைது நடவடிக்கையானது 2 போலீசார் கைது செய்துள்ள நிலையில இந்த கைது செய்யப்பட்ட நபர்களிடம் நடத்தப்பட்ட பல்வேறு தகவல்களானது தற்போது வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக கைது செய்யப்பட்ட அந்த ரஹீமா என்பவரிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்ட போதுதான் இந்த தகவலானது வெளியாகி இருக்கிறது. அதாவது பங்களாதேஷ் நாட்டை சேர்ந்த பட்டதாரியான ரஹீமா கார்ட்டூன் என்பவரை திருமணம் செய்து கொண்டு பெண் குழந்தை அவருக்கு இருந்திருக்கிறது. அந்த பெண் குழந்தைக்கு 11 வயதுல இருந்திருக்கிறது. இந்த நிலையில ரஹீமா தனியார் ஊடகம் ஒன்றுல பணியாற்றி வந்திருக்கிறார். அப்போது அவருக்கு சிறிய கட்டியானது உடல்ல ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில இது தொடர்பாக அறுவை சிகிச்சை செய்து அகற்றுவதற்காக தேனாம்பேட்டில் இருக்கக்கூடிய பிரபல தனியார் மருத்துவமனைக்கு கடந்த 2018ஆம் ஆண்டு வந்திருக்கிறார். அப்போதுதான் சென்னையில கார்பெண்டராகவும் அதே போன்று வட மாநிலங்கள், வடகிழக்கு மாநிலங்கள், நேபாளம், பங்களாதேஷ் ஆகிய நாடுகள்ல இருந்து மருத்துவ சிகிச்சைக்காக இங்கு வருபவர்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுக்கும் தொழிலை இறந்த அமீர் அலி மேற்கொண்டிருக்கிறார். அவருடன் ரஹீமாக்கு அப்போது பழக்கம் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில தான் இந்த பழக்கம் ஏற்பட்டு அதன் பின்னர் பல்வேறு அமீர் அலி பல லாங்குவேஜ்கள் அவர் பேசக்கூடியவர். தமிழ், ஆங்கிலம், அசாமி உள்ளிட்ட பல்வேறு லாங்குவேஜ் அவர் பேசக்கூடியது என்பதால அவருடன் ரஹீமாக்கு அப்பதான் பழக்கம் ஏற்பட்டு 2 மாதங்கள் சென்னையிலேயே தங்கி அவர் சிகிச்சை பெற்றிருக்கிறார். அப்போது அறையில் இருந்த போது தான் அமீர் அலி ரஹீமாவை ஆபாசமாக அவர் வீடியோ மற்றும் போட்டோக்கள் எடுத்து இந்த போட்டோக்களை அனுப்பி அவர் 5 லட்சம் ரூபாய் வரை அமீர் அலி பணத்தை பெற்றிருப்பதும் விசாரணையில தெரிய வந்திருக்கு. இதனை அடுத்துதான் ரஹீமா பங்களாதேஷ் சென்ற பின்பு 3 மாதங்களுக்கு ஒரு முறை பரிசோதனைக்காக இங்கு செல்விருக்கார். அப்போது மார்பத்தின் கீழ் இருந்த அந்த கட்டியை அறுவை சிகிச்சை செய்து அகற்றியாச்சு. பின்னர் 3 மாதங்களுக்கு ஒரு முறை தான் சென்னை செல்கிறாய் என கேட்டு ரஹீமாவின் கணவர் தகராறுல ஈடுபட்ட நிலையில இதனை அறிந்த அந்த அமீர் அலி என்பவர் உன்னை நான் பார்த்துக் கொள்கிறேன் என கூறி ஆசை வார்த்தை கூறி ரஹீமாவை பங்களாதேஷ் நாட்டில இருந்து அவர் இங்கே வர வைத்து அதன் பின்னர் தான் இங்கே வைத்து குடும்பம் நடத்தி வந்திருக்கிறார். இந்த நிலையில தான் அதன் பின்னர் தான் இந்த குடும்பம் ஒரு ஃப்ராடு குடும்பம் என்பதும் ரஹீமாக்கு தெரிய வந்திருக்கிறது. அதே போலத்தான் இதே போன்று நிர்வாண புகைப்படத்தை மற்றொரு பெண்ணிடம் எடுத்து இந்த அமீர் அலி தொடர்ச்சியாக வேறொரு பொண்ணையும் திருமணம் செய்து கொள்ள ஆசைப்பட்டதால இவர் தனக்கு தெரிந்த அந்த அஸ்ரப் அலி என்பவருடன் கைகோர்த்து இந்த கொலை சம்பவத்தை அரங்கேற்றி இருப்பதாக போலீசார் விசாரணையில தெரிய வந்திருக்கிறது. இந்த அமீர் மீது ஆந்திராவிலும் அதே போன்று கஞ்சா வழக்கும் நிலுவையில் இருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. இதன் பின்னர் தான் அஸ்லாமுடன் இவர் கைகோர்த்து அதன் பின்னர் தான் கொலை செய்து செங்கல்பட்டுல தலையையும் அதே போன்று ஓலா மூலமாக இங்கே அதன் பின்னர் அவர் அந்த தலையை மட்டும் இல்லாமல் உடலை மட்டும் பெரம்பூர்ல இருக்கக்கூடிய அந்த ரயில் நிலையத்துல தூக்கி வீசிக்கிட்டு சென்றிருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. தற்போது போலீசாரோட அடுத்தடுத்து விசாரணையில பல்வேறு தகவலானது வெளியாகி இருக்கிறது. இதுல வேற யாருக்காவது ஏதேனும் தொடர்பு இருக்கிறதா என்ற கோணங்களையும் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி சாலமன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.